सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीगुरुभ्यो नमः। 90வது श्लोकम्। साक्षात् शृण्वति शिंशुपाशिखरमध्यास्याञ्जनेये पुरा यच्छौर्यं जनकात्मजां प्रतिमुहु रक्षोधमाकथताः क्वेदं दर्शय दर्शयेति वदतः सन्तक्षतश्चाशुगैः रामस्योक्तिमरुन्तुदां दशमुखोऽसोढ्वा पराचक्रमे। இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதः साक्षात् शृण्वति शिंशुपाशिखरमध्यस्य आञ्जनेये पुरा यत् शौर्यं जनकात्मजां प्रति मुहुः रक्षोधम अकथताः क्व इदं दर्शय दर्शय इति वदतः सन्तक्षतः च आशुगैः रामस्य उक्तिम् अरुन्तुदां दशमुखः असोढ्वा पराचक्रमे। ராமன் இப்போ ராவணனை பார்த்து சொல்றார், நீ முன்னாடி இந்த சீதை கிட்ட உன்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் சொன்னியே, எப்பொழுது இந்த ஹனுமான் இந்த மரத்தினுடைய சிகரத்துல உட்கார்ந்து கேட்கிறார் இல்லையா, இந்த ராவணன் சீதை இந்த இருவர்களுடைய சந்தேசத்தை சம்பாஷணையை கேட்கும் பொழுது ரொம்ப அதிகப்படியா தான் ஒரு பராக்கிரமி இப்படி எல்லாம் சொல்லிட்டான் இல்லையா, அந்த விஷயத்தை தானே ஹனுமார் ராமர் கிட்ட சொன்னார். அத மனசுல வச்சுட்டு கேட்கிறார், நீ இப்படி எல்லாம் பெரிய பராக்கிரமி அப்படின்லாம் சொன்னியே, ஹனுமார் கேட்கும் சமயத்துல அந்த பராக்கிரமம் எல்லாம் இப்ப எங்க போச்சு? இப்ப என்னுடைய யுத்தம் பண்ணும் பொழுது உன்னுடைய பராக்கிரமம் வெளிப்படாதவாறு இருக்கே, நீ உன் வாயால சொன்னதான அந்த பராக்கிரமம் எல்லாம் எங்கே அப்படின்னு ராவணனை பார்த்து ராமர் கேட்கிறார். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்ததான இந்த சதி சப்தமி பிரயோகா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹனுமார் மரத்தினுடைய உச்சியில் உட்கார்ந்து கேட்கும் சமயத்தில் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. சாக்ஷாத் ஸ்ருண்வதி, நேரடியாக கேட்கும் சமயத்தில். யாரு நேரடியாக கேட்கும் சமயத்தில்? ஆஞ்சநேயே, அஞ்சனாயாக புத்திரா ஆஞ்சநேய. ஆஞ்சநேயே அப்படிங்கிறது சப்தமி, ஸ்ருண்வதி அப்படிங்கிறது சதுரந்த பதத்தை சப்தமி விபக்தியில பிரயோகம் பண்ணா சாக்ஷாத் ஸ்ருண்வதி, ஸ்ருண்வன் அப்படின்னு வரும். பிரதமா பக்தி ஏகவச்சனம், அதனுடைய சப்தமி ஸ்ருண்வதி. கேட்கையில், யாரு கேட்கையில்? ஆஞ்சநேயே ஸ்ருண்வதி, ஹனுமார் கேட்கையில். அவர் எங்கிருந்து இதெல்லாம் கேட்டிருந்தார்? சிம்சுபா சிகர மத்தியஸ்ய, சிம்சுபா விருட்சத்தினுடைய சிகரம், சிகரம்னா உச்சி, அந்த இடத்துல மத்திய பாகத்துல ஆஞ்சநேயர் உட்கார்ந்து புறா முன்பு கேட்கையில், சாக்ஷாத் ஸ்ருண்வதி நேரடியாக கேட்கும் சமயத்தில், ஹே அதம ரக்ஷோதமா, சீத்தை என்ன ஒரு சம்போதனை வச்சு கூப்பிட்டாலோ அதே மாதிரியே இந்த ராமரும் கூப்பிடுறார், ரக்ஷோதமா, ராட்சசர்களில் கீழானவனே, நீ இந்த ஹனுமார் கேட்கையில் ஜனகாத்மஜாம் பிரதி, ஜனகாத்மஜா ஜனக மகாராஜனுடைய பிள்ளையா இருக்கக்கூடியதான சீதையை நோக்கி, பிரதி அப்படின்னா நோக்கி, அவரை உத்தேசித்து, ஜனகாத்மஜாம் பிரதி சீதையை நோக்கி, யத் ஷௌரியம் எப்பேற்பட்டதான உன்னுடைய சௌரியத்தை பராக்கிரமத்தை, அகத்ததாக சொன்னாயோ. அதுவும் எப்படி? ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லையே, நாம ஏற்கனவே அந்த மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ராமனுடைய
நிந்தனையும் தன்னுடைய பராக்கிரமத்தையும், நான் அப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதுல ரொம்ப நிறைய, அதெல்லாம் நம்ம ஒரு உதாரணமா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதுவே ஒரு 20-30 ஸ்லோகத்துக்கு போகும். அந்த அளவுக்கு தன்னுடைய, எதுக்காக அப்படி சொன்னேன்னு சொன்னா, முகுன்னு ஒரு பதம் இருக்கு இங்க. மறுபடியும் மறுபடியும் சீதையின் நோக்கி உன்னுடைய பராக்கிரமத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிண்டே இருந்தியே, முகுஹு அகத்ததாக, மறுபடியும் மறுபடியும் சொன்னியே, அந்த சௌரியமானது குவ இதம், இதம்னா முன்னாடி சொன்னதான அந்த சௌரியம், குவ எங்கு, எங்கு இருக்கிறது? நீ எந்த அளவுக்கு உன்னுடைய பராக்கிரமம் இருக்குன்னு சொன்னியோ அந்த அளவுக்கு பராக்கிரமம் நேரடியா இந்த சண்டையில எனக்கு தெரிய வரல. குவ இதம் தரிசய, தரிசய காண்பி, என்னிடம் உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பி அப்படின்னு ஒரு யுத்தத்தினுடைய உச்சகட்டத்துல அந்த பராக்கிரமிகளுக்கே வரக்கூடியதான ஒரு மதப்பு. நீ சண்டை போட, நீ எவ்வளவு அடிக்கிறியோ அந்த அளவுக்கு நான் இன்னும் வேகமா சண்டை போடுவேன் இல்லையா, அந்த ஒரு உற்சாகம். அந்த உற்சாகத்துல கேட்கிறார், இதம் உன்னுடைய சௌரியம் எங்கே, நீ சொன்னதான இந்த சௌரியம் இல்ல இங்கே, தரிசய தரிசய, காண்பி காண்பி அப்படின்னு கேட்கிறார் ராமர். இதி என்று வததா சொல்லுகின்றதான ராமனுடைய, இதுவும் சதுரந்தம் பதம். எங்க சேர போறது? வததா ராமஸ்ய, இதுக்கு நடுவில் இன்னொரு பதம் சந்தக்ஷதா ஆசுகைஹி. தக்ஷணம் அப்படின்னு சொன்னா சீவறதுன்னு அர்த்தம். தமிழ்ல கூட இதுக்கு இதே மாதிரி அர்த்தம் கொண்ட பதம் உண்டு. தச்சன் அப்படிலாம் கூட சொல்றோம், மரத்தை இழைக்கிறவர். இதுதான் சந்தக்ஷதா. இவர் என்ன பண்றார் ராமன்? சந்தக்ஷதி, நன்கு அந்த போராளி எதிரில வரக்கூடியதான போரிடுகின்றவர்களே சீவரார்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம், சம்ஹாரம் செய்கிறார், அப்பேற்பட்டவர். சந்தக்ஷதா, இதுவும் ஷஷ்டி சதந்தம் பதம். வததா சந்தக்ஷதா, ரெண்டுமே சத்ரந்த பதத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். எங்க சேர போறது? ராமஸ்ய, அங்க போய் சேர போறது. அதாவது இவ்வாறாக சொல்லுகின்ற ஆசுகைஹி, அம்புகளால், ஆசுகஹ அப்படின்னா வேகமா செல்கின்றதான அம்பு, ஆசுகைஹி திருத்தியா விபக்தி பகுவச்சனம், வேகமாக செல்கின்றதான அம்புகளால், சந்தக்ஷதா சீவுகின்றதான ராமனுடைய, உக்திம் அந்த சொற்களை, இப்பேற்பட்டதான ராமனுடைய சொற்களை, அந்த உக்திம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷனம். எப்பேற்பட்ட சொல்? மர்ம அருந்துதாம், அருந்துது அப்படின்னு சொன்னா மர்மஸ்துருக்கு, அதாவது மர்மங்களை தொடுகின்ற. இந்த ராவணனுக்கு இவர் கேட்ட உடனே உன்னுடைய பராக்கிரமெல்லாம் எங்கே காண்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராவணனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. இந்த மர்மஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மர்மஸ்பிருக்குன்னு சொன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியதான அந்த விஷயத்தை தொடர்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இவர் இந்த ராமர் சொன்னதான இந்த வாக்கியங்கள் ராவணனுக்கு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு சிரமத்தை ஏற்படுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேகத்தை உண்டு பண்றது. இப்படி நம்மளை பார்த்து கேட்டுட்டானே அப்படின்னு, அப்பேற்பட்டதான உக்தி சொற்களை, அந்த உக்திக்கு விசேஷனம் அருந்துது, அருந்துது தித்தியா விபக்தி ஏகவச்சனம், அருந்துதாம் மர்மஸ்பிருக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ராமஸ்ய உக்திம், இப்படியான ராமனுடைய சொற்களை கேட்டுவிட்டு, தசமுகா ராவணன் அசோட்வா தாங்க முடியாதவனாக, என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டானே அப்படிங்கிற ஒரு அந்த தாங்க முடியாத கோபத்தினால, பராச்சக்கரமே தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்க ஆரம்பித்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் வேகமா போர் புரிய ஆரம்பித்தான். இதுதான் ராமருக்கும் தேவையா இருந்தது. போருடைய உச்சகட்டத்துலதான் அந்த ராவணனுடைய சம்ஹாரமானது நடக்கணும். மேற்கொண்டு வர ஸ்லோகங்கள்ல அந்த போர் எப்படி ஒரு உக்ரமா இருந்ததுங்கிறதெல்லாம் காமிக்க போறா. அந்த உக்ரமா வர்றதுக்கு எது காரணமா இருக்கு? ராமனுடைய இந்த சொற்கள். ராவணன் சொன்ன முன்னாடி சீத்தை கிட்ட காமிச்சதான, அதுவும் பெண்கள் இடத்துல காமிச்சதான அந்த பராக்கிரம் இருக்கே, அது இப்போ என்கிட்ட காமி அப்படிங்கிற இந்த மாதிரியான வாக்கியங்கள்
இந்த ராவணனை உசுப்பேத்துறதுன்னு சொல்லுவோம். அப்படி பண்ணி அவனுடைய முழு பராக்கிரமத்தையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ராமன் இப்படி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அடுத்தது 91வது ஸ்லோகம். அன்யோன்யாஸ்திரஹதி த்ருடத் கவச பாட் பாட் ரசாடம்பராச்சா. ரசாடம்பரா இதுவரையில் ஒரு பாதம். சாபோத்யத் சரத் தர்க்யத் கிரஹண சந்தான பிரயோக கிரியா அஸ்ரத்தேய ஜயா ஜயாதி பயதாப்யாஜிஸ்தயோர்த்யோசதாம் உச்சின்னோத் பததாசரத உச்சின்னோத் பத தாசராதிபமுகாலோகாதபூதுஷ்டயே. இந்த ஸ்லோகத்தை நான் மறுபடியும் சொல்றேன் சார், கொஞ்சம் கடினமான ஸ்லோகம் அது. 91வது ஸ்லோகம். அன்யோன்யாஸ்திரஹதி த்ருடத் கவச பாட் பாட் பிரசாடம்பரா சாபோத்யச்சரத் தர்க்யத் தத்கிரஹண சந்தான பிரயோக கிரியா அஸ்ரத்தேய ஜயா ஜயாதி பயதாப்யாஜிஸ்தயோர்த்யோசதாம் உச்சின்னோத் பததாசராதிபமுகாலோகாதபூதுஷ்டயே. இந்த ராம ராவணர்களுடைய யுத்தமானது எப்படி நடந்ததுன்னு வர்ணிக்கிறான். அந்யோன்ய அஸ்திரஹதி. இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதம் முதல்ல ஒரே நீட்ட பதம். அந்யோன்யாஸ்திரஹதி த்ருடத் கவச பாட் பாட் ரசாடம்பரா இதுவரையில் ஒரு பதம். ஒரே பதம் எப்படின்னு பாருங்க. அந்யோன்யாஸ்திரஹதி த்ருடத் கவச பாட் பாட் கார ரசாடம்பரா. ஸ்லோகத்தை சொல்லும்போது இந்த கார அப்படிங்கறது சொல்ல விட்டு போயிடுத்து, அதை நம்ம சேர்த்துக்கணும். சாபோத்யச்சரத் தர்க்ய தத்கிரஹண சந்தான பிரயோக கிரியா இதுவும் ஒரே பதம். அஸ்ரத்தேய ஜயா ஜயா ஒன்னு. அதிபயதா அபி ஆஜிஹி தயோஹோ தியோசதாம் உச்சின்னோத்பததாசராதிப முகாலோகாத்து ஒரு பதம். துஷ்டயே ரொம்ப கடினமா இருக்க மாதிரி இருக்கும். பதங்கள் பெருசு எல்லாமே. ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா பிரிச்சு அர்த்தம் சொல்லணும். இப்போ அந்யோன்ய அஸ்திரஹதி. அந்யோன்யம்னா பரஸ்பரம் ஒருத்தருக்கு மற்றொருவர். எப்படி ராமர் ராவணன் மேல எரிகின்றதான அஸ்திரம், ராமர் மேல எரிகின்றதான அஸ்திரம். ஹதின்னா எரிதல்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரகார அடித்தல்னு சொல்லுவோம். அடிக்கிறதுன்னு அர்த்தம் அம்பு விடுறதுன்னு அர்த்தம். அந்யோன்ய அஸ்திர ஹதி. அடித்தல்னா எரிதல், அம்பு எரிதல். இதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா த்ருடத் கவச. இப்படி ராவணன் மேல ஒரு அம்பு எய்திருக்காரு அப்படின்னா அந்த அம்பு என்ன பண்றது? நேரடியாக ராவணனுடைய அந்த கவச்சம் இருக்கும் இல்லையா, அந்த கவச்சத்துல போய் மோதுறது, மோதி அது உடைகிறது. த்ருடத் கவச்ச. த்ருடத்னா பிளக்கின்ற, கவச்ச அந்த உடல்ல வைத்திருக்கிறதான கவச்சம் அது பொளக்கிறது. அதோடைய சத்தம் எப்படி கேட்கறதா? அம்பும் அந்த கவச்சமும் சேரும் பொழுது பாட் பாட்னு கேட்கறதாம். அதுதான் பாட் பாட்கார. பாட் பாட்காரன்னு இப்போ அகாரஹா இகாரஹா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தமிழ்ல நம்ம ஆனா தமிழ்ல நம்ம ஒரு எழுத்துக்கள் சொல்லி தரோம்னு வச்சுப்போம். ஆனா ஆவண்ணான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம்னா அந்த ரூபத்தை சொல்றதுக்கு அகாரஹா இகாரஹா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ அகாரஹான்னு ஆ என்கின்ற ஸ்வரூபம்னு அர்த்தம். அத போல இங்கே அந்த சப்தத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? பாட் பாட்னு கேட்கறதா, ரெண்டு இரும்புங்கிறதுனால. பாட் பாட்கார சாடம்பரா மிகவும் அதிகமான ஒலியை கொண்டதாக இருக்கிறது. இந்த பாட் பாட்காரஹான்னு சாதாரணமா இல்ல, ரொம்ப அதிகமா கேட்கறது ஒரு விஷயம். அடுத்தது சாப
உத்யத் ஷர தர்க்கிய தத்கிரஹண சந்தான பிரயோக கிரியா. இந்த அம்பு இருக்கு இல்லையா, சாபகா அப்படின்னா வில்லு, அதிலிருந்து வெளிவருகின்ற அம்புகள். சாப உத்யத்து ஷர, ஷரஹன்னா தெரியும் நமக்கு, ஷரஹான்னா அம்பு. இந்த வில்லிலிருந்து வெளிவருகின்றதான உத்யத்து, வெளியில் வருகின்றதான அந்த அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்பு வச்சுட்டுதான் நாம அனுமானம் பண்ண வேண்டியதா இருக்கு. எதை அப்படின்னு கேட்டா, இந்த ராமன் அம்பு உள்ளிருந்து எடுத்தார், எடுத்து வில்லுல சேர்த்து வச்சார், அதுக்கப்புறம் விட்டார் அப்படிங்கிற இந்த 3 விதமான கிரியா இருக்கு இல்லையா, இந்த 3 விதமான கிரியாவை நம்மளால நேரடியா அப்படி பார்த்துட்டே இருந்தா கூட அது தெரிஞ்சுக்க முடியலையா, அந்த அளவுக்கு வேகமா இருக்கான். அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவர் அம்பை எடுத்தார், இந்த தூணீரத்திலிருந்து அம்பை எடுத்தார், அதை வில்லில வச்சார், வச்சு இழுத்து விட்டார் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களும் எப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, தர்க்கேனா, தர்க்கம்னா அங்க அனுமானம் அர்த்தம். எப்படி? இந்த வில்லிலிருந்து வெளிவருது இல்லையா அம்பு, அதனால தெரிகிறது. அதனால இந்த 3 கிரியைகளும் அனுமானிக்கப்படுகின்றன. 3 கிரியைகள் எது? தூணீரத்திலிருந்து அம்பு எடுக்கிறது, அதை வில்லுல சேர்க்கிறது, மறுபடியும் அதை இழுத்து விடுறது. இப்படி 3 விதமான கிரியைகள் எப்படி அனுமானம் பண்ண வேண்டியதா இருக்கு? வில்லிலிருந்து அம்பு வெளிவரதை வச்சுண்டு. ஏன்னா அம்பு வில்லில சேரலைன்னா எப்படி அதுல இருந்து வெளிவரும்? வராது. அதை வச்சுட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த 2 பேருடைய அம்பு விடுற வேகமானது, எடுத்து விடுற வேகமானது அதிகமா இருக்குன்னு வர்ணிக்கிறார். சாப வில்லிலிருந்து, உத்யச்சது வெளிவருகின்றதான ஷர தர்க்கிய, என்ன தர்க்கியம்? தத்கிரஹண. தத்கிரஹணன்னு சொன்னா அம்பினுடைய இந்த துணியத்தை வெளியே எடுக்கிறது, கிரகணம், பிடித்து எடுத்து கொள்ளுதல். சந்தான, சந்தானம்னா அதை சேர்க்கிறது. எங்க சேர்க்கிறது? இங்க எடுத்து அதை அந்த வில்லோட சேர்க்க, அந்த நான்ல சேர்க்கணும் இல்லையா, அதுதான் சந்தான பிரயோக கிரியா. பிரயோகம்னா விடுதல். இப்படி இந்த 3 கிரியைகளும் அனுமானிக்க வேண்டியது, அனுமானத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கே தவிர்த்து கண்ணுக்கு புலன்படுறதா இல்லை. அந்த அளவுக்கு வேகமா இருக்கு இந்த 2 பேருடைய சண்டை, அவ்வளவு பராக்கிரமத்தோட இருக்கு. இது 2வது விஷயம். அடுத்தது அஸ்ரத்தேய ஜயா ஜய. அஸ்ரத்தேய அப்படின்னா அனிர்ணீதன்னு வச்சுக்கணும். அதாவது இப்படித்தான் ஜெயஹா, இவனுக்கு தான் ஜெயஹா, இவனுக்கு தான் பராஜயா, வெற்றி இவனுக்குத்தான், இவனுக்கு தான் தோல்வி அப்படிங்கிறத கணிக்க முடியாததா இருக்கு. அஸ்ரத்தேயா, நிர்ணீதமா இல்லை, இப்படித்தான் இவனுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட முடியல. அஸ்ரத்தேய ஜயா ஜய. இப்பேற்பட்டதான அதிபயதா, அதிபயதா, மிகவும் பயத்தை கொடுக்கக்கூடியது. அதை நேரில் பார்த்தா நமக்கு ஒரு பயம் வந்துடும், இப்படி அடிச்சுக்கிறாளே, இப்படி போர் நடக்கிறது அப்படின்னு. இப்பேற்பட்டதான ஆஜிஹி, ஆஜின யுத்தம், தயோஹோ அந்த இருவர்களுடைய யுத்தம் இவ்வாறாக இருந்தது. தயோஹோ அஸ்ரத்தேய ஜயா ஜயாதி பயதா ஆஜிஹி. சரி, இப்பேற்பட்ட யுத்தத்துல என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, இந்த தியோசதான்னு ஒரு பதம் இருக்கு, அதை நம்ம பின்னாடி கொண்டு வரலாம். தியோசத் அப்படின்னா இந்த சொர்க்கத்துல வாழ்கின்ற தேவர்கள் அர்த்தம். அவர்களுடைய அந்த தியோசத் பதத்தினுடைய ஷஷ்டி பகுவச்சனம் தியோசதாம், தேவானாம், தேவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு என்ன வந்தது? துஷ்டயே அபூத், சந்தோஷத்துக்கு காரணமாக ஆயிற்று. எது சந்தோஷத்துக்கு காரணமாயிற்று அப்படின்னு கேட்டா, தியோசதாம் அப்புறம் வரக்கூடிய பதம் உச்சின்ன உத்பத தாசராதிப, உத்பதத் ஆசராதிப அப்படின்னு பிரிக்கணும். உச்சின்ன அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராமன் விட்ட அம்புகள் அந்த ராவனுடைய தலையை ஒவ்வொன்னா கோத்து எடுக்கிறதாம். உச்சின்ன அப்படின்னு அது கோத்து வெளியில எடுத்துறது தலைய. அந்த தலை என்ன ஆறுது? உத்பதத், அப்படி குதிச்சு மேலிருந்து கீழே விழுது. வெட்டின உடனே தலை, ஒரு தலையை வெட்டியிருக்காரு அம்பு விட்டு அப்படின்னு சொன்னா அந்த தலை கொய்து கீழே விழுகிறது. உத் பதத்து, அப்படி ஜம்பாய் கீழே விழுதுன்னு வச்சு. உத் பதத்து
ஆஷராதிப முகாலோகாத். ஆஷராதிபகான ராட்சசாதிபா. ராட்சசாதிபா ராவணஹா. அந்த ராவணனுடைய ஆஷராதிப முக ஆலோகாது. முகம்னா இந்த இடத்துல அவனுடைய தலைன்னு அர்த்தம். இந்த தலையை ஆலோகாத்து தரிசனாத்து பார்ப்பதிலிருந்து தியோ சதாம் துஷ்டயே அபூத் ஆயிற்று. இந்த தேவர்கள்லாம் இவ்வளவு நாள் இதுதானே எதிர்பார்த்துட்டே இருந்தா, லோகத்துல ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டே இருக்கா, இவனுடைய வதம் நடக்கணும் தானே தேவர்கள்லாம் வேண்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த தலையானது கொய்து அது மேலிருந்து கீழே விழுறத பார்த்து, அந்த ராட்சசாதிபனுடைய தலை கீழே விழுவதை பார்த்து பார்ப்பதினால் அதிலிருந்து என்ன ஆறுது? தியோ சதாம் துஷ்டயே அபூத். இந்த 4வது பாதத்துல உச்சின்ன உத்பதத் ஆஷராதிப முக ஆலோகாத்து அபூத். அதுதான் கிரியாபதம். அபூத் ஆயிற்று. என்ன ஆயிற்று? தியோசதாம் துஷ்டயே அபூத். இப்படி கீழே தலை விழுவதானது அவர்களுடைய சந்தோஷத்திற்கு விஷயமாக ஆயிற்று. இப்படி இந்த யுத்தமானது எவ்வளவு மிகவும் பயங்கரமா இருக்குன்னு இதுல சொல்றா. இதுல நம்ம பிரசித்தமான ஸ்லோகம் உண்டு ராமாயணத்துல. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. அனன்வயாலங்காரம்னு பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம பொதுவா லோகத்துல இந்த யுத்தம் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லும் பொழுது, ஒரு ஓமையை சொல்லும் பொழுது இன்னொருத்தரோட யுத்தத்தை காமிச்சு சொல்வோம். ஆனா இந்த இடத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில நடந்த போர் இருக்கே, இந்த யுத்தம், அதை வர்ணிக்கிறதுக்கு அதை போல இன்னொரு ஒரு யுத்தமானது கிடைக்கவே இல்லை. இதுதான் அனன்வயா. இதே மாதிரியான ஒரு சம்பந்தத்தை இன்னொரு இடத்துல காண்பிக்க முடியாதுங்கிறது தான் அனன்வயகான்னு சொல்லுவோம். இப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஆயிருக்கு. இந்த யுத்தம் போல வேற யாராவது 2 பேருக்கு யுத்தம் நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்களுடைய யுத்தம் போல இந்த யுத்தம் நடந்தது, அந்த அளவுக்கு பராக்கிரமமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி ஒரு யுத்தமே இன்னொன்னு கிடையாது. இவர்களை போல நடந்ததான ஒரு யுத்தம் வேற எங்கேயும் கிடையாது. அதனாலதான் ககனம் ககனாகாரம், ஆகாசத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு, அதனுடைய இந்த விஸ்தீர்ணத்தை சொல்றதுக்கு நாம இன்னொன்னு எதை எடுத்துக்க முடியும்? இன்னொரு ஒரு ஆகாசம்னு ஒண்ணு கிடையாது. அப்போ இந்த ஆகாசத்தினுடைய அந்த அந்த விஸ்தீர்ணத்தை சொல்றதுக்கு இன்னொரு ஒரு பொருள் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணணும்னு சொன்னா அதையே எடுத்துக்க வேண்டியது. ககனம் ககனாகாரம். ஆகாசம் எவ்வளவு பெருசு? ஆகாசம் அளவுக்கு பெருசு. ஏன் அதையே மறுபடியும் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, வேற இன்னொரு ஒரு பதார்த்தம் இதை போல கிடையாது. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமம். சமுத்திரத்துக்கும் இதே அர்த்தத்துலதான். இன்னொன்னு ராம ராவணயோகோ யுத்தம் ராம ராவணயோகோ இவ. இந்த ராமராவணர்களுடைய யுத்தமானது எப்படி நடந்ததுன்னு கேட்டா ராமராவண யுத்தம் போல. வேற இன்னொன்னு ஒண்ணு கிடையாது இந்த அளவுக்கு பராக்கிரமத்தோட நடந்த ஒரு யுத்தம் அப்படின்னு இதை பிரசித்தமா அதை காமிப்பா. இதுதான் அனன்வயாலங்காரஹான்னு பேர். அந்த மாதிரி இங்க யுத்தம் நடந்திருக்குன்னு நமக்கு இங்க கவி காமிக்கிறார். அடுத்தது 92வது. சஸ்திரேஸ்திரேதி மஹத்சு பாஹுஷு மஹாமாயா விதானே பியத் பிராச்சண்யம் பத சர்வ திக்பதி ஜயே ரக்ஷஃப் பதே சாதனம் தத்வீரஸ்ய ரகூத்தமஸ்ய புரதோ கிஞ்சித் கரம் சர்வம் சர்வமபி அக்ரே அக்னிரிவ ஷாலபம் விலசிதம் ஜக்ஞே பஹாசாஸ்பதம். இந்த ராவணனுடைய பராக்கிரமமானது ராமனுடைய முன்னாடி தோற்று போயிற்று. அந்த பராக்கிரமம் வெளிப்படல அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதா சஸ்திரே அஸ்திரே அதி மஹத்சு பாஹுஷு மகாமாயா விதானே அபி யத் பிராச்சண்யம் பத சர்வதிக்பதி ஜயே ரக்ஷபதேஹே சாதனம் தத்வீரஸ்ய ரகூத்தமஸ்ய புரதஹ அகிஞ்சித் கரம் சர்வம் அபி அக்ரே அக்னேஹே இவ ஷாலபம்
விலசிதம் ஜட்ஞே அபஹாச ஆஸ்பதம். சஸ்திரே, சஸ்திரம் அஸ்திரம்னு ரெண்டு பதம் உண்டு. சஸ்திரம்னு சொன்னா இந்த வாள், கத்தி, ஈட்டி இந்த மாதிரியான கையில ஏந்தி நேரடியா போரிடக்கூடியதான பொருட்கள். அஸ்திரம் அப்படின்னா சில மந்திர பிரயோகங்களை சொல்லியோ அல்லது தூரத்துல இருந்து எரியறதோ அம்பு, இதெல்லாம் அஸ்திரம்னு பேரு. இந்த மாதிரியான விஷயத்துல சஸ்திரே சஸ்திர விஷயத்துல ஆகட்டும், அஸ்திரே அஸ்திர விஷயத்தில் ஆகட்டும், இந்த எல்லா இடத்துலையும் சப்தமி இருக்கு, இது விஷய சப்தமின்னு சொல்லுவா. அந்த விஷயத்தில் அர்த்தம். அந்த விஷயத்தில் ஆகட்டும். அதிமகத்சு பாகுஷு, கையால் போரிடுகின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் பெரிய பெரிய போர். இதுல எல்லாத்துலயும் இதுல இன்னொன்னு மகாமாயா விதானே அப்பி, 4 விஷயங்களை சொல்றார். சஸ்திரே சஸ்திர விஷயத்தில், அஸ்திரே அஸ்திர விஷயத்தில், அதிமகத்சு பாகுஷு கையாலோ அல்லது சரீரத்தாலோ போர் யுத்தம் அந்த விஷயத்தில் ஆகட்டும், மகாமாயா விதானே அப்பி இந்த மாயாஜாலங்கள்லாம் காமிச்சு போரிடுறது, இந்த மாதிரி விஷயங்களிலோ இந்த ராவணனுக்கு பிரகாண்டமான ஒரு சாமர்த்தியம் உண்டு, மிக அதிகமான ஒரு சாமர்த்தியம் உண்டு. அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப கை தேர்ந்தவன். யத் பிராச்சண்டியம், பிரச்சண்டன பயங்கரன் அர்த்தம். தத் சம்பந்தி பிராச்சண்டியம். எத்தகையான ஒரு சாமர்த்தியம் உண்டோ அந்த சாமர்த்தியம் எல்லாம் ராமனுடைய முன்னால் வீணாயிற்று, தோற்று போயிற்று அப்படின்னு சொல்ல போறார். யத் பிராச்சண்டியம், இதெல்லாம் எங்க பார்க்கப்பட்டது? இதெல்லாம் ராவணன் கிட்ட இருக்கு. ராவணன் இதெல்லாம் கை தேர்ந்தவன், மிகவும் சாமர்த்தியசாலி. இதெல்லாம் எங்க பார்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, சர்வதிக்பதி ஜெயே ரக்ஷபதேஹே ராவணஸ்ய, ராவணனுடைய இந்த சாமர்த்தியம் எல்லாம் சர்வதிக்பதி ஜெயே, எல்லா திக்பாலகர்களையும் வெல்லும் சமயத்தில் சாதனம் வெளிப்பட்டதோ, காரணமாக இருந்ததோ. இப்ப முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சர்வதிக்பாலக யுத்தே, எல்லா திக்பாலர்களுடைய அவர்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணும் பொழுது இந்த ரக்ஷாதிபதேகே, ராவணனுடைய இந்த மேலே சொன்னதான சாமர்த்தியங்கள் எல்லாமே வெளிப்பட்டன. அவ்வளோ பராக்கிரமியா இருந்தா, அவ்வளவு பெரிய சாமர்த்தியத்தை உடையவனா இருந்தான். ஆனால் தத்வீரஸ்ய ரகுத்தமஸ்ய, தத்வீரஸ்யன்னா அப்பேற்பட்ட வீரத்தை கொண்டதான ராமனுடைய முன்னிலையில், ராமனுக்கு இது விசேஷம். தத்வீரஸ்ய ரகுத்தமஸ்ய புறத்தா, அப்பேற்பட்டதான பராக்கிரமியான ராமனுடைய முன்னாடி புறத்தா அகிஞ்சித்கரம், எந்த வகையான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாததாக ஆயிற்று. அகிஞ்சித்கரம், எதையும் செய்ய முடியாததாக ஆயிற்று. எது? ராவணனுடைய அந்த சாமர்த்தியம் இருந்தது, அஸ்திர விஷயத்திலோ சஸ்திர விஷயத்திலோ அல்லது சரீரத்தோட சண்டை போடுற அந்த விஷயத்திலோ அல்லது மாயா வித்தியைகள் காண்பிக்கக்கூடியதான இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவனுக்கு இருந்ததான பிரகாண்டமான ஒரு சாமர்த்தியம் இருந்ததே, அந்த சாமர்த்தியம் ராமனுடைய முன்னிலையில் அகிஞ்சித்கரம், எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியாததாக ஆயிற்று. சர்வம் அப்படி எப்படி ஆயிற்று? அதுக்கு ஒரு ஊமி காமிக்கிறான். அக்ரே அக்னேஹே இவ, அக்னியின் முன்னாடி, அக்னேஹே அக்னியினுடைய, அக்ரே முன்பாக, ஷாலபம் இவ, ஷாலபம்னா இந்த மின்மினி பூச்சி, சின்னூண்டு அதுல இருந்து ஒளி வரும். அது தனியா இரவுல இருந்ததுன்னா அதோடைய வெளிச்சமானது நல்லா பிரகாசமா தெரியும். ஆனா அடி கொழுந்து விட்டு எரியக்கூடிய அடிக்கு முன்னாடி அதை நிப்பாட்டினா அதோடைய வெளிச்சம் வெளியே தெரியவே தெரியாது இல்லையா? இப்போ அக்னியுடைய ஸ்தானத்துல ராமன், இந்த மின்மினி பூச்சியினுடைய ஸ்தானத்துல ராவணன். அந்த சாமர்த்தியம் எல்லாம் சொன்னா இல்லையா, அஸ்திரம் சஸ்திரம் இதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம், அதுதான் அந்த மின்மினி பூச்சியினுடைய ஒளியினுடைய ஸ்தானத்துல இருக்கு. இப்போ அந்த ஒளி வெளி தெரியுமோ? தெரியவே தெரியாது. அக்னியினுடைய பிரகாசம் அதை விட பல மடங்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால, அதாவது ராமனுடைய சாமர்த்தியம் பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மின்மினி பூச்சியினுடைய துளியூண்டு இருக்கக்கூடியதான பிரகாசமானது எவ்வாறு தெரியாதோ வெளிப்படாதோ, அதை போல ராவணனுடைய பராக்கிரமமானது ராமனுடைய பராக்கிரமத்தின் முன்பாக வெளிப்படுவதாக இல்லை. ஷாலபம் விலசிதம், விலசிதம்னா பிரகாசிக்கின்ற, ஷாலபம் அந்த மின்மினி பூச்சியை போல அக்னியின் முன்னால
எப்படி இந்த மின்மினி பூச்சியினுடைய பிரகாசமானது இருக்குமோ அதை போல எப்படி இருக்கும் அதையும் இவர் சொல்றார். அபகாச ஆஸ்பதம், கேலிக்கு ஒரு ஸ்தானமாக. என்னடா இது, இத்துண்டு ஒரு பிரகாசம் தானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி பிரகாச அந்த துளியா வரக்கூடிய பிரகாசமானது எப்படி பரிகாசத்துக்கு ஒரு இடமாக ஆகி விடுகிறதோ அதை போல ஜக்ஞே அறிந்தார்கள் பண்டிதர்கள். இப்படியாக இந்த ராவணனுடைய பராக்கிரமமானது சோபிக்கவில்லை, வெளிப்படுத்த அந்த பிரகாசமானது வெளிப்படவில்லை. அப்படின்னா ராமனுடைய அந்த பராக்கிரமம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம இதை வச்சு ஊகிச்சுக்கணும். மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை வருங்காலத்துல பார்க்கலாம்.